குட் மார்னிங். பாவக்காடு கஷ்டனால நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஒரு டேஸ்டியான பாவக்காய் அரைச்ச கறி எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். பாவக்காயை தலையும் வாலும் வெட்டி இந்த மாதிரி கோடு போட்டு விரையெல்லாம் எடுத்துருங்கோ. இதில் உப்பு மஞ்சள் அப்படி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்கோ. பாவக்காய் உள்ளேயும் உப்பு மஞ்சள் அப்படி நல்லா தேய்ச்சுங்கோ. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வைங்கோ. ஏன் பண்ணுறோம்னா பாவக்காடு கஷ்டப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு வேண்டி. ஒரு கடாயில் கடலைக்காய் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கோ. 2 நிமிஷம் வறுத்த பின்ன மிளகாய் வத்தல் போட்டு வறுத்துங்கோ. கொத்தமல்லி வரை சோம்பு ஜீரா போட்டு நல்லா வறுத்துங்கோ. கொத்தமல்லி வரை சோந்தோடனே அடுப்பை அடைச்சிடுங்கோ. சூட்லேயே புளியை போட்டு வதக்கிங்கோ. மசாலா கூல் டவுன் ஆன பின்ன மிக்சியில் போட்டுங்கோ. அதிலே கொஞ்சம் வெல்லம் போட்டு ஃபைனாக அரைச்சுங்கோ. கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் வதக்கிங்கோ. 2 நிமிஷம் வதக்கின பின்ன உப்பு மஞ்சப்பொடி அரைச்ச மசாலா போட்டு நல்லா வதக்கிங்கோ. நல்லா வதங்கின பின்ன அடுப்பை அணைச்சிடுங்கோ. பொடிப்பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கோ. ஊர்ன பாவக்காயில் தண்ணி விட்டு நல்லா அலும்புங்கோ. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுங்கோ. இப்போ பாவக்காயை ஸ்டஃப் பண்ணிங்கோ. ஸ்டஃப் பண்ண பின்ன ஸ்டீமில் வச்சுங்கோ. இந்த மாதிரி அண்ணா வெந்து கலர் மாறினோன்னே அடுப்பு அணைச்சிடுங்கோ. கடாயில் எண்ணெயை ஊற்றி பாவக்காயை வதக்கிங்கோ. ஒரு தட்டாயில் மூடி வச்சுங்கோ. ஒரு 2 நிமிஷம் வச்சு திருப்பி போட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா வதங்கிற பின்ன அடுப்பை அணைச்சிடுங்க. நோ மோர் ரன்னிங் அவே ஃப்ரம் பாவக்காய். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிக்கு சொல்லுங்க. பாய்.